ஓம் சாந்தி. இன்றைய முரளி 11/3/2025 பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, சுகமும் நிம்மதியும் நிறைந்த உலகத்திற்கு குழந்தைகள் உங்களை அழைத்து செல்ல தந்தை வந்து இருக்கிறார். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தில்தான் நிம்மதியே கிடைக்கும். கேள்வி: இந்த யுத்த மைதானத்தில் மாயா முதலில் எந்த விஷயத்தில் யுத்தம் செய்கிறது? பதில்: நம்பிக்கை. போக போக நம்பிக்கை முறிந்து விடுகிறது. அதனால் தோல்வி அடைகிறார்கள். எந்த தந்தை எல்லாருடைய துக்கத்தையும் போக்கி சுகத்தை கொடுப்பவரோ அவரே நமக்கு ஸ்ரீமத்து கொடுக்கிறார். முதலீடை கடைசியின் ஞானத்தை சொல்கிறார் என்ற நம்பிக்கை உறுதியாக இருந்தால் ஒருபோதும் மாயாவிடம் தோல்வி ஏற்பட முடியாது. பாடல்: இந்த பாவமான உலகிலிருந்து. ஓம் சாந்தி. எங்காவது அழைத்து செல்லுங்கள், எப்படியாவது அழைத்து செல்லுங்கள் என்று யாரிடம் சொல்கிறார்கள் என்பது இந்த உலகில் யாருக்கும் தெரியாது. பிராமண குல பூஷணர்கள் நீங்கள் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அறிந்து இருக்கிறீர்கள். இவருக்குள் யார் பிரவேசம் செய்து இருக்கிறாரோ அவர் நமக்கு தன்னை பற்றிய படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றிய ஞானத்தை சொல்கிறார். அவர் அனைவரின் துக்கத்தை போக்கி அனைவருக்கும் சுகமளிப்பவராக மாற்றுகிறார். இது ஒன்று புதிய விஷயம் கிடையாது. தந்தை ஒவ்வொரு கல்பமும் வந்து அனைவருக்கும் ஸ்ரீமத்து கொடுக்கிறார். தந்தையும் அவரே, நாமும் அவர்களே என்பது குழந்தைகளுக்கு தெரியும். குழந்தைகள், உங்களுக்கு இந்த நம்பிக்கை ஏற்பட வேண்டும். குழந்தைகளை சாந்திதாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் அழைத்து செல்ல நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். எனினும் மாயா நம்பிக்கை ஏற்பட விடுவது இல்லை. சுகதாமத்திற்கு சென்று கொண்டு இருக்கும் பொழுது தோற்க வைக்கிறது. இது யுத்த மைதானம், அது புஜ பல யுத்தம், இது யோக பல யுத்தம். யோக பலம் மிக பிரசித்தமாக இருக்கிறது. அதனால் எல்லோரும் யோகா யோகா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் இந்த யோகத்தை ஒரு முறை மட்டும் கற்கிறீர்கள். மற்றபடி அவர்கள் எல்லோரும் பலவித யோகங்களை கற்பிக்கிறார்கள். தந்தை எப்படி வந்து யோகத்தை கற்பிக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களால் பழைய யோகத்தை கற்பிக்க முடியாது. அதே தந்தையான இவர் ராஜயோகத்தை கற்பிக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏ பதித்த பாவனரே, வாருங்கள், எங்கே நிம்மதி இருக்குமோ அங்கே அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி அவரை நினைவு செய்கிறார்கள். சாந்திதாமத்தில் சுகதாமத்தில் நிம்மதி இருக்கும். துக்கதாமத்தில் நிம்மதி எங்கிருந்து வரும்? இங்கே நிம்மதி இல்லை. அதனால்தான் நாடகப்படி தந்தை வருகிறார். இது துக்கதாமம். இங்கே துக்கமே துக்கமாக இருக்கிறது. துக்கத்தின் மழை விழப்போகிறது. ஒருவர் மிக பெரிய செல்வந்தராகவும் இருக்கலாம், அல்லது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இருந்தும் ஏதாவது ஒரு துக்கம் நிச்சயம் ஏற்படுகிறது. நாம் இனிய தந்தையோடு அமர்ந்து இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த தந்தை இப்போது வந்திருக்கிறார். நாடகத்தின் ரகசியமும் இப்போது உங்களுக்கு தெரியும். தந்தை இப்போது வந்து இருக்கிறார். நம்மை கூடவே அழைத்து செல்வார். தந்தை ஆத்மாக்கள் நமக்கு சொல்கிறார். ஏனென்றால் அவர் ஆத்மாக்கள் நமக்கு தந்தையாக இருக்கிறார். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்து இருந்தன என்று அவருக்காக பாடுகிறார்கள். சாந்திதாமத்தில் அனைத்து ஆத்மாக்களும் கூடவே இருக்கின்றன. இப்போது தந்தை வந்து இருக்கிறார். மீதம் இருக்கும் கொஞ்ச ஆத்மாக்களும் மேலிருந்து கீழே வந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே உங்களுக்கு தந்தை எத்தனை விஷயங்களை புரிய வைக்கிறார். வீட்டுக்கு போனவுடன் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். இது மிகவும் எளிய விஷயம். எந்த தந்தை அனைவருக்கும் சுகமளிப்பவரோ அமைதி கொடுப்பவரோ அவர் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் எவ்வளவு குறைவாக இருக்கிறீர்கள், மெல்ல மெல்ல அதிகமாகி கொண்டே போகிறீர்கள். உங்களுக்கு தந்தையோடு மறைமுக அன்பு இருக்கிறது. நீங்கள் எங்கே இருந்தாலும் பாபா மதுவனத்தில் இருக்கிறார் என்பது உங்கள் புத்தியில் இருக்கும். என்னை அங்கே, அதாவது மூலவதனத்தில் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். உங்கள் இருப்பிடமும் அதுதான். அதனால் தந்தையை நிச்சயம் நினைவு செய்வீர்கள். அவரை அம்மா அப்பா என்று சொல்கிறார்கள். அவர் இப்போது உண்மையில் உங்களிடம் வந்து இருக்கிறார். நான் உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். ராவணன் உங்களை பதித்தமாக தமோ பிரதானமாக மாற்றியிருக்கிறான். இப்போது சதோ பிரதானமாக தூய்மையாக மாற வேண்டும். பதித்தர்கள் எப்படி போக முடியும்? நிச்சயம் பவித்திரமாக மாற வேண்டும். இப்போது ஒரு மனிதர் கூட சதோ பிரதானமாக இல்லை. இது தமோ பிரதான உலகம். இது மனிதர்களின் விஷயம். மனிதர்களுக்காகவே சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோவின் ரகசியம் புரிய வைக்கப்படுகிறது. தந்தை குழந்தைகளுக்கே புரிய வைக்கிறார். இது மிகவும் எளிது. ஆத்மாக்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தீர்கள். அங்கே எல்லோரும் தூய்மையான ஆத்மாக்களாக இருக்கின்றன. அப்பவித்திர ஆத்மாக்கள் இருக்க முடியாது. அதன் பெயரே முக்தி தாமம். இப்போது தந்தை உங்களை பாவனமாக மாற்றி அனுப்பி வைக்கிறார். பிறகு நீங்கள் பாகத்தை நடிக்க சுகதாமத்திற்கு வருகிறீர்கள். நீங்கள் சதோ ரஜோ தமோவில் வருகிறீர்கள். பாபா எங்கே நிம்மதி இருக்குமோ
அங்கே அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள். நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று சாது சன்னியாசி போன்ற யாருக்கும் தெரியாது. சுகம், சாந்தி, நிம்மதி நமக்கு எங்கே கிடைக்கும் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். பாபா இப்போது நமக்கு 21 ஜென்மங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு வந்து இருக்கிறார். மற்றபடி யார் பின்னால் வருவார்களோ அவர்கள் எல்லோருக்கும் முக்தி கொடுக்க வந்து இருக்கிறார். யார் தாமதமாக வருவார்களோ அவர்களுக்கு சிறிய பாகமே இருக்கும். எல்லோரையும் விட பெரிய பாகம் உங்களுடையது. நாம் 84 பிறவிகளின் பாகத்தை இப்போது நடித்து முடித்து விட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது சக்கரம் முடிகிறது. முழு பழைய மரமும் முழுமையடைய வேண்டும். இப்போது உங்கள் இந்த மறைமுக அரசாங்கம் தேவ மரத்தின் செடிகளை நடுகிறது. அந்த மனிதர்கள் காட்டு மரங்களின் செடிகளை நட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இங்கே முட்களுக்கு பதிலாக தேவ மலர்களின் மரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அதுவும் அரசாங்கம். இது மறைமுக அரசாங்கம். அவர்கள் என்ன செய்கிறார்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை பாருங்கள். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. மரங்களின் செடிகளை நட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த காட்டு மரங்கள் பலவிதங்களில் இருக்கின்றன. ஒருவர் ஒரு மரச்செடியை நடுகிறார், ஒருவர் மற்ற மரத்தின் செடியை நடுகிறார். இப்போது குழந்தைகள் உங்களை தந்தை மீண்டும் தேவர்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் சதோ பிரதான தேவர்களாக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி தமோ பிரதானமாக மாறி இருக்கிறீர்கள். ஒருவர் எப்போதும் சதோ பிரதானமாக இருப்பது என்பது நடக்காத ஒன்று. ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக ஆகியே தீர வேண்டும். நீரும் 24 கேரட்டு. நீங்கள் 24 கேரட் தங்கமாக இருந்தீர்கள். இப்போது 9 கேரட் தங்க நகையாக மாறியிருக்கிறீர்கள். பிறகு 24 கேரட் ஆக வேண்டும். ஆத்மாக்கள் அப்படி ஆகின்றன தானே. தங்கம் எப்படியோ அப்படி நகை இருக்கும். இப்போது எல்லோரும் கருப்பாகி விட்டார்கள். கௌரவத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக கருப்பு என்று சொல்லாமலே நீலம் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தது. பிறகு எவ்வளவு அழுக்கு சேர்ந்து விட்டது. இப்போது மீண்டும் தூய்மையாக மாறுவதற்காக பாபா உத்தி சொல்கிறார். இதுதான் யோக அக்கினி. இதன் மூலமாகவே உங்கள் அழுக்கு நீங்கும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். என்னை இப்படி நினைவு செய்யுங்கள் என்று தந்தை தானே சொல்கிறார். நானே பதித்த பாவனர். நான் உங்களை அநேக முறை அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றி இருக்கிறேன். இதுவும் முதலில் உங்களுக்கு தெரியவில்லை. இன்று நாம் பதித்தமாக இருக்கிறோம், நாளை மீண்டும் பாவனமாக மாறுவோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அவர்கள் கல்பத்தின் 1000 வருடங்கள் என்று எழுதி மனிதர்களை காரிருளில் தள்ளிவிட்டார்கள். தந்தை வந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக புரிய வைக்கிறார். நமக்கு யார் கற்பிக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஞானக்கடல் பதித்த பாவனராக எந்த தந்தை இருக்கிறாரோ அவரே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வல்லல். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு புகழ் பாடுகிறார்கள். எனினும் அதன் அர்த்தம் எதையும் அறியவே இல்லை. ஸ்துதி செய்யும் பொழுது எல்லோரையும் ஒன்றாக கலந்து விடுகிறார்கள். அது அதிக இனிப்பை கலந்ததைப் போல இருக்கிறது. யார் எதை கற்பித்தாரோ அதை மனப்பாடம் செய்கிறார்கள். நீங்கள் கற்றிருக்கும் எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள் என்று இப்போது தந்தை சொல்கிறார். உயிரோடு என்னுடையவராக மாறுங்கள். இல்லற விவகாரத்தில் இருந்தாலும் உத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். அவர்களுடையது அட்டியோகம், நீங்கள் ராஜயோகிகள். வீட்டில் இருப்பவர்களுக்கும் இப்படி அறிவுரை கொடுக்க வேண்டும். உங்கள் நடத்தையை பார்த்து அதை ஃபாலோ செய்வார்கள். ஒருபோதும் உங்களுக்குள் சண்டை போடக்கூடாது. ஒருவேளை சண்டை போட்டால் எல்லோரும் என்ன நினைப்பார்கள், இவருக்குள் அதிக கோபம் இருக்கிறது என்று நினைப்பார்கள். உங்களுக்குள் எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. மனிதர்களின் புத்தியை கெடுப்பது சினிமா. இது ஒரு நரகத்தை போல இருக்கிறது. அங்கே போவதால் புத்தி கெட்டு போகிறது. உலகில் எவ்வளவு குப்பைகள் இருக்கின்றன. 18 வயதுக்குள் யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்று ஒரு பக்கம் அரசாங்க சட்டம் போடுகிறது. இருந்தும் எண்ணற்ற திருமணங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. மடியில் குழந்தையை அமர வைத்து திருமணத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பாபா நம்மை இந்த சீச்சி உலகிலிருந்து அழைத்து செல்கிறார் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். நம்மை சொர்க்கத்தின் எஜமானர்களாக மாற்றுகிறார். மோகமற்றவர்களாக மாறுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். குடும்பத்தில் இருந்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள். ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதானே உலகின் எஜமானர்கள் ஆவீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அசுர குணங்களை விடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தினந்தோறும் இரவில் உங்கள் கணக்கை பாருங்கள். இது உங்கள் வியாபாரம். இப்படி யாராவது அரிதாக வியாபாரம் செய்கிறார்கள். ஒரு நொடியில் ஆண்டிய அரசனாக மாற்றுகிறார். இது மாய மந்திரம் தானே. அப்படிப்பட்ட மந்திரவாதியின் கரத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை யோக பலத்தால் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றுகிறார். வேற யாரும் மாற்ற முடியாது. கங்கையால் யாரும் பாவனமாக மாற முடியாது. குழந்தைகள், உங்களிடம் இப்போது எவ்வளவு ஞானம் இருக்கிறது. தந்தை மீண்டும் வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். தேவிகளுக்கும் எவ்வளவு சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து பயங்கரமாக காட்டுகிறார்கள். பிரம்மாவிற்கும் எத்தனை கரங்களை கொடுத்திருக்கிறார்கள். பிரம்மாவிற்கு 1,00,000 கரங்கள் இருக்கும் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இத்தனை பிரம்மா குமாரிகள் எல்லோரும் பாபா உருவாக்கியவர் தானே. அதனால் பிரஜா பிதா பிரம்மாவிற்கு அத்தனை கரங்கள் இருக்கின்றன. இப்போது நீங்கள் பசந்தாக இருக்கிறீர்கள். உங்கள் வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்களே வெளிப்பட வேண்டும். ஞான ரத்தினங்களை தவிர வேற எந்த விஷயமும் வரக்கூடாது. இந்த ரத்தினங்களுக்கு யாரும் விலை போட முடியாது. மண்மனா பவ என்று தந்தை சொல்கிறார். தந்தையை நினைவு செய்தால் தேவர்கள் ஆவீர்கள். நல்லது.
இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ராத்திரி வகுப்பு 11/3/68. கண்காட்சியை திறப்பதற்கு உங்களிடம் பெரிய மனிதர்கள் வருகிறார்கள். பகவானை சந்திக்க இவர்கள் நல்ல வழியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். பகவானை சந்திக்க எப்படி சங்கம் போன்றவை நடத்துகிறார்களோ, வேதங்களை படிக்கிறார்களோ, அப்படி இவர்கள் இந்த வழியை உருவாக்கி இருக்கிறார்கள். மற்றபடி இவர்களுக்கு பகவான் பாடம் கற்பிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நல்ல காரியங்களை செய்கிறார்கள், பவித்திரம் இருக்கிறது, மேலும் பகவானை சந்திக்க வைக்கிறார்கள். இந்த தேவிகள் நல்ல வழியை உருவாக்கி இருக்கிறார்கள், அவ்வளவுதான். யார் திறப்பு விழா நடத்த வருகிறாரோ அவர் தன்னை மிக உயர்ந்தவராக நினைக்கிறார். பெரிய மனிதர்கள் தந்தையை மகா புருஷர் என்று நினைத்து அவரை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முதலில் படிவத்தை நிரப்பி அனுப்புங்கள் என்று தந்தை சொல்கிறார். முதலில் குழந்தைகள், நீங்கள் அவருக்கு தந்தையின் முழு அறிமுகத்தை கொடுங்கள். அறிமுகம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்வார்கள்? எப்போது முதலில் முழு நம்பிக்கை இருக்குமோ அப்போதே சிவபாபாவை சந்திக்க முடியும். அறிமுகம் இல்லாமல் சந்தித்து என்ன செய்வார்கள்? யாராவது செல்வந்தர் வருகிறார், இவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஏழை ஒருவர் 1 ரூபாய் கொடுக்கிறார், செல்வந்தர் ஒருவர் 100 ரூபாய் கொடுக்கிறார். ஏழையின் 1 ரூபாய் மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. அந்த செல்வந்த மனிதர்கள் ஒருபோதும் நினைவு யாத்திரையில் சரியானபடி இருக்க முடியாது. அவர்கள் ஆத்மா அபிமானி ஆக முடியாது. முதலில் பதித்ததிலிருந்து பாவனமாக மாற வேண்டும், அதை எழுதி கொடுக்க வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற வேண்டும். இதில் பிரேரணை போன்றவற்றின் விஷயமே இல்லை. என்னை மட்டும் நினைவு செய்தால் துரு நீங்கும் என்று தந்தை சொல்கிறார். கண்காட்சி போன்றவற்றை பார்க்க வருகிறார்கள். எனினும் 2-3 முறை புரிந்து கொண்டால் இவருக்கு ஏதோ அம்பு தைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இவர் தேவதா தர்மத்தை சேர்ந்தவர், நன்றாக பக்தி செய்திருக்கிறார், ஒருவருக்கு பிடித்திருக்கலாம். எனினும் லட்சியத்தை சரியாக பற்றவில்லை என்றால் அவர் எந்த வேலைக்கு இருக்கிறார்? நாடகம் நடந்து கொண்டே இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். என்ன நடந்தாலும் அதை புத்தியால் புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் புத்தியால் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது, ரீபீட் ஆகி கொண்டே போகிறது. யார் என்ன செய்து இருப்பாரோ அதையே செய்கிறார். ஒருவரிடமிருந்து பெறுவதும் பெறாததும் தந்தையின் கைகளில் இருக்கிறது. இப்போது சென்டர் போன்றவற்றை திறக்கிறார்கள். அதற்கு பைசா பயன்படும். எப்போது உங்கள் பிரபாவம் வெளிப்படுமோ அப்போது பைசாவை என்ன செய்வீர்கள்? அழுக்கிலிருந்து தூய்மையாக மாறுவதே முக்கிய விஷயம். அது மிக கடினம். அதில் ஈடுபட வேண்டும். நாமோ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ரொட்டி சாப்பிட்டு பிறகு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். முதலில் நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். நான் ஆத்மா என்பதை முதலில் நன்றாக உறுதி செய்ய வேண்டும். எப்போது அப்படி ஒருவர் வருவாரோ அப்போதே வேகமாக ஓட முடியும். உண்மையில் குழந்தைகள், நீங்கள் முழு உலகத்தையும் யோக பலத்தால் பவித்திரமாக மாற்றுகிறீர்கள். அதனால் குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? பவித்திரமே முக்கிய விஷயமாக இருக்கிறது. இங்கே பாடமும் கற்பிக்கப்படுகிறது, பவித்திரமாகவும் மாற்றப்படுகிறது, தூய்மையாகவும் இருக்க வேண்டும். உள்ளே வேறு எந்த விஷயமும் நினைவில் இருக்கக்கூடாது. அசரீரி பவ என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் இங்கே பாகத்தை நடிக்க இருக்கிறீர்கள். எல்லோரும் அவரவர் பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். ஏணியை வைத்தும் நீங்கள் புரிய வைக்க முடியும். ராவண ராஜ்யம் பதித்தமானது, ராமராஜ்யம் பாவனமானது. பிறகு பதித்ததிலிருந்து எப்படி பாவனமாக மாறுவது? இப்படிப்பட்ட விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும். இதையே ஞான சிந்தனை என்று சொல்லப்படுகிறது. 84 பிறவிகளின் சக்கரம் நினைவிற்கு வர வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இது ஆன்மீக யாத்திரை. தந்தை நினைவால் தான் விகர்மங்கள் விநாசமாகும். அந்த உலகிய யாத்திரையால் இன்னும் அதிக விகர்மம் செய்கிறார்கள். இது தாயத்து என்று சொல்லுங்கள். இதை புரிந்து கொண்டால் எல்லா துன்பங்களும் தூர விலகும், துக்கம் தூர விலக வேண்டும் என்று தாயத்தை கட்டிக்கொள்கிறார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் நைட். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. மோகமற்றவராகி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். குடும்பத்தில் இருந்து கொண்டே உலகின் எஜமானராவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவகுணங்களை அகற்றி கொண்டே போக வேண்டும். 2. உங்கள் நடத்தை அப்படி இருக்க வேண்டும். அதை பார்த்து எல்லோரும் ஃபாலோ செய்ய வேண்டும். உள்ளே எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. அதை சோதனை செய்ய வேண்டும். வரதானம். டபுள் சேவை மூலமாக அலௌக்கிய சக்தியின் காட்சி கொடுக்கும் உலக சேவதாரியாகுக. உலக சேவகர் என்பதே தந்தையின் சொரூபம். அப்படி நீங்களும் தந்தைக்கு சமமாக உலக சேவதாரியாக இருக்கிறீர்கள். சரீரத்தின் மூலமாக ஸ்தூல சேவை செய்த போது மனதால் உலக மாற்ற சேவையில் மூழ்கி இருக்கிறீர்கள். ஒரே நேரத்தில் உடலாலும் மனதாலும் சேவை நடக்க வேண்டும். யார் மனம் செயல் இரண்டிலும் ஒரே நேரத்தில் சேவை செய்வாரோ அவரை பார்ப்பவர்களுக்கும் இவரிடம் ஏதோ அலௌகிக சக்தி இருக்கிறது என்பதை அனுபவம் செய்வார்கள், அல்லது அதன் காட்சி கிடைக்கும். எனவே இந்த பயிற்சியை நிரந்தரமாக நேச்சுரலாக மாற்றுங்கள். மன சேவைக்காக விசேஷமாக ஒருமுகத்தன்மையின் பயிற்சியை அதிகமாக்குங்கள். ஸ்லோகன். அனைவரிடமிருந்து குணங்களை கிரகியுங்கள், ஆனால் பிரம்ம பாபாவை பின்பற்றுங்கள். அவ்யக்த சைகை.
சத்தியம் மற்றும் நற்பண்புகளின் கலாச்சாரத்தை கைக்கொள்ளுங்கள். இப்போது தூய்மை மற்றும் பயமின்மை ஆதாரத்தில் சத்தியத்தின் மூலமாக பிரதட்சம் செய்யுங்கள். உங்கள் வார்த்தையின் சத்தியத்தின் அத்தாரிட்டி தானே தந்தையை பிரதட்சம் செய்யும். இப்போது பரமாத்ம வெடிகுண்டு சத்திய ஞானம் மூலமாக நிலத்தை மாற்றம் செய்யுங்கள். இதற்காக சதா வாயில் அல்லது எண்ணத்தில் நிரந்தரமாக மாலையை ஜெபிப்பது போன்ற பரமாத்மாவின் நினைவு இருக்க வேண்டும். அனைவருடைய உள்ளத்திலும் மேரா பாபா என்ற ஒரு தோணி இருக்க வேண்டும். எண்ணம், செயல் மற்றும் வார்த்தையில் இதே அகண்ட தோணி இருக்கட்டும். இந்த சத்தமில்லா ஜெபம் நடக்கட்டும். எப்போது இந்த சத்தமில்லா ஜெபம் நடக்குமோ அப்போது மற்ற எல்லா விஷயங்களுமே தாமாக முடிந்து விடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.